வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம் காணொலி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. இந்த குரு பயிற்சி 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? பொதுவா குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டிய விஷயம். எப்பவுமே பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு புலம்பல் இருக்கு, எந்த பயிற்சி வந்தாலும் எனக்கு மாற மாட்டேங்குது அப்படின்னு. அந்த மாதிரி குரு பயிற்சி வந்தா மாறுமா அப்படிங்கிற சில விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்றேன். வீடியோ முழுக்க பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. குரு பயிற்சின்னு சொல்லும் போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு பயிற்சி உச்ச குருவாக 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலத்தை கொடுப்பாரா, இல்லை சங்கடத்தை கொடுப்பாரா, எங்கெல்லாம் கவனமா இருக்கணும், எங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் இந்த குரு பயிற்சி வச்சு முடிவு பண்ணலாம். சனி பயிற்சின்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம். என்னன்னா இந்த சனி என்ன பண்ணுவாரு, நம்ம கஷ்டத்தை கொடுத்துருவாரா, நம்ம மேல வரும் முடியுமா? இந்த சனி பயிற்சி வந்தனாலே பயம் எல்லாத்துக்குமே பொதுமக்களுக்கு இருக்கும். ஆனா குரு பயிற்சி வந்தா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு, குரு வந்து காப்பாத்திடுவாரு, அதான் உண்மை. ஆனாலும் குரு பயிற்சி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுமா, சனி பயிற்சி எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணுமானா கிடையாது. குரு பயிற்சினா ஒரு சில பேருக்கு நன்மைகள் செய்யும், ஒரு சில பேருக்கு சில பாதகங்களை செய்யும். சனி பயிற்சி இருந்தாலும் அப்படிதான், சில பேருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும், சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப இந்த குரு பயிற்சி உச்ச குருவாக 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரும்போது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். தங்க நகைகள்லாம் இப்ப ஆபரண தங்கம் வாங்கவே முடியல, இனிமேனாவது வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உச்ச குரு உள்ள வரும்போது இன்னும் மென்மேலும் நகை விலை அப்படிங்கிறது உயர்வை உச்சகட்டத்தை தொடும். இது உண்மையான விஷயம். அடுத்த வருஷத்துக்குள்ள குரு பயிற்சி, இந்த உச்ச குரு வந்து அடுத்த வருடம் வரைக்கும் இருக்கும். 2027க்குள்ள 2 லட்சம் ரூபாய் வரலன்னா அது கண்டிப்பா வந்துடும். ஏன்னா உச்ச குரு உள்ள வரும்போது கண்டிப்பா வரும். அதனால சிறுக சிறுக அந்த குருவோடைய திருவருளால், குருவோடைய திருவருள் அப்படின்னா அது தங்கத்துக்கு இருக்கு. ஒரு சின்ன சின்ன வெள்ளியை வாங்கி அப்புறம் தங்கத்தை வாங்குங்க, அதுவும் உங்களுக்கு சேவிங்ஸா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு அது முக்கியமானதா இருக்கும்னு சொல்லி அந்த குரு அருளும் கிடைக்கும். குருக்கு ரொம்ப பிடிச்சது தங்க நகைகள், தங்க விஷயங்கள். அந்த தங்கம் ஒரு போட்டு தங்கனாலும் நம்ம வீட்டுல வச்சுக்கணும், இல்ல அணிய பெண்கள் வந்து தங்கத்தை அணியணும். அப்படிப்பட்ட அந்த உச்ச குரு உள்ள வராரு அப்படின்னா, அந்த பொதுவா குரு வந்தாலே நல்லது பண்ணுவாரு. உச்ச குரு உள்ள வந்தா மிகப்பெரிய கௌரவம், பட்ட பதவி சில பேருக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த குரு பயிற்சி பெரிய மைனஸ் எல்லாம் இல்ல, பிளஸ் தான். அதனால உச்ச குரு உள்ள வந்தாருன்னா நிறைய பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும், நிறைய பேருக்கு திருமணம் ஆகும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உயரிய கௌரவப்பட்ட பதவி கிடைக்கும். நிறைய பேருக்கு அது இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா கிடைக்கும். இந்த குரு பயிற்சி ஜூன் 2க்கு மேல் அந்த பக்கத்துல இருக்க சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது குருவோடைய திருவருள் கிடைக்கும். இந்த குரு எங்கெல்லாம் பாக்குறாரு, யார் யாருக்கெல்லாம் இந்த வருடம் 2026 ஜூன் 2க்கு மேல யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போறாரு, கண்டிப்பாக 5ஆம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடகம் தன்னுடைய 5, 7, 9 அப்படிங்கிற பார்வைக்கு ஒரு பலன் இருக்கு. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பொதுவாவே குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல ஒரு பலனை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பலன் அதிகம்னா தோஷம் இருக்கும், நிவர்த்தியாகும், புண்ணியங்கள் சேரும். அந்த கட்டம் வந்து மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும், நன்மை செய்யும். தீமை செய்யலாம், நன்மை அதிக அளவுல செய்யும். அப்படிங்கும் போது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தன்னுடைய பார்வை மூலமாக விருச்சகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்கிறார்.
5, 7, 9 அப்படிங்கிற பார்வையில பாக்குறார். அப்படிங்கும்போது இந்த 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா காத்திருக்கு. டாப் மோஸ்ட் அந்த 3 மெம்பர்ஸ். சரி, அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போது ஜென்ம சனினால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள விஷயங்கள்ல 7 நாட்டு சனியோடைய நடுப்பகுதியில இருக்கீங்க. இந்த பிரச்சனைகள், வேதனைகள், மன சங்கடங்கள், மன குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டு இந்த முக்கியமா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த 1 வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாஷ் அவுட் ஆன நிலைமையெல்லாம் இருக்கு. நிறைய பேருடைய ஜாதகத்துல மீனராசிக்காரங்கள நல்ல புலம்பி அது என்ன பண்றதுன்னே தெரியாம நிறைய பேர் சில தவறான முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி விடுங்க. மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பிஹேவியர்ஸ், பர்சனாலிட்டி அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு சாந்தமான குணம் கொண்டவர்கள். அவங்களுக்கு இந்த சனி பாதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அழுத்தங்களை கொடுத்துருக்கு. அப்ப இந்த நிலைமை இந்த குரு பயிற்சி மூலமாக மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு பயிற்சி 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இந்த ஜூன் 2க்கு மேல் உச்ச குரு உள்ள வராரு அப்படின்னா, 5ஆம் இடத்துக்கு வராரு உங்களுக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொன்னா இந்த வருடத்துல வர குரு பயிற்சியை சொல்லலாம். ஒரு ஹீரோவா தெரிய போறீங்க அப்படின்னும் சொல்லலாம், ஹீரோயினா தெரிய போறீங்கன்னு சொல்லலாம். அதாவது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா என்ன, அந்த 5ல குரு வரும்போது என்ன பண்ணும் அப்படி, உச்ச குரு உள்ள வரும்போது உச்சபட்ச பதவிகள், பதவி உயர்வு, பட்டம், புகழ் அப்படிங்கிறது அலங்கரிக்கக்கூடியதாக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உண்டு. கௌரவ பட்ட பதவியும் கிடைக்கும். அதுமாதிரி 5ஆம் அதிபதியோ 5ஆம் இடத்து குருவோ உங்களுக்கு நல்ல பலமாகும் போது ஒரு ஜாதகத்திலயும் சரி, கோச்சார நிலையிலயும் சரி மிகப்பெரிய ஒரு வலுப்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னா அந்த 5ஆம் இடத்து கிரகமும் 5ஆம் இடத்து அதிபதியும் அது வலுவாயிடுச்சுனாலே ஒரு மனிதன் வெற்றி இயல்பா பெற முடியும். அதாவது சீக்கிரமா கொடுக்கும். ஏன்னா போன ஜென்ம புண்ணிய பாவங்கள், பூர்வ புண்ணிய பாவ புண்ணியங்களை பொறுத்துதான் இந்த 5ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குங்கிறத முடிவு பண்ணும். இந்த உச்ச குரு உள்ள வரும்போது இந்த 5ஆம் இடத்துக்கு வரும்போது ஸ்தான பலம், நல்ல ஒரு பலம் அந்த இடத்துக்கு கிடைக்குது. அப்படிங்கும் போது தெளிவா முடிவெடுப்பீங்க. முதல்ல இவ்வளவு நாள் குழப்பங்கள் இருந்திருக்கும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. அந்த குழப்பங்கள் எல்லாம் மாறி இப்போ உங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியதாக கண்டிப்பா இருக்கும். உங்களுடைய பேச்சு, வழக்கு, செல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வேத நூல்களை படிச்சு அதன் மூலியமாக ஞானம் பெறுறதும் சில பேர்த்துக்கு நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்ல யோசிக்காம செஞ்ச விஷயங்கள்லாம் இப்ப யோசிச்சு செஞ்ச விஷயம்னு சொல்லி யோசிக்காம செஞ்ச விஷயம் வெற்றி பெறக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாவே இல்லை, தடைப்பட்டு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இப்போது கிடைக்கும். நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிணக்குகள் இருந்தாலும் இப்ப சரியாகி இல்லற வாழ்க்கை இணைக்கும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில இந்த காதல் திருமணம் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கவங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கவங்க, ஃபைட்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்போ ஒன்னா சேரக்கூடிய நிலைமையும் வரும். காதல் திருமணம் நிறைய பேத்துக்கு இந்த காலகட்டத்துல நடக்கும். அப்ப இதெல்லாம் நடந்தா என்னென்ன உங்களுக்கு பலன்கள் இருக்கும் அப்படின்னா, அந்த 5ஆம் இடத்து குரு ரொம்ப பலமா இருக்கும்போது குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் இருந்தாதான் மற்ற எந்த இஷ்ட தெய்வமோ எந்த தெய்வத்தோடைய அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப குலதெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்கும் போது நீங்க அதாவது உங்களை கொடி அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது பெருசா கொடுக்கும். அதே மாதிரி தெய்வத்தோடைய புண்ணியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பெரியோர்களோட ஆசி, சித்தர்களுடைய ஆசி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல ஒரு குழந்தை அப்படிங்கிறது மேல ஒரு நல்ல உங்களுடைய குழந்தைகளா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகள் மூலியமாக பேர் புகழ் அடையக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த 5ல இருக்கக்கூடிய அந்த குரு உச்சபட்ச பதவியும் பட்டம் கொடுத்து உங்களை மிகப்பெரிய ஒரு ஆட்களாக ஒரு லைம் லைட்டுக்கு நீங்க வர போறீங்க. இந்த 5ஆம் இடத்து குரு மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னா, பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில தன்னுடைய 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பூர்வீக ஸ்தானத்தை பார்க்குது. பூர்வ புண்ணியத்தை போன ஜென்ம புண்ணியங்கள் இப்ப சேருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறதோட வெளிநாட்டுக்கு சென்று பட்டப்படிப்பு தொடர்ந்து படிக்கிறதுக்கும்
வெளிநாட்டுக்கு சென்று வேலைக்கு போறதுக்கும் வெளிநாடு சென்று செட்டில் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல நடக்கும். தந்தை வழியில உறவுகள்ல உள்ள பிணக்குகள் எல்லாம் மறைந்து தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதாகவும் இருக்கும். தந்தை வழியில இருக்கக்கூடிய சப்போர்ட்டே இல்லைங்க, எங்க அப்பா எனக்கு பெரிய சப்போர்ட்ஸ் இல்லை அப்படின்னா இப்ப சப்போர்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி கோயில் திருப்பணிகளை எடுத்து செய்யக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும். கோயில் திருப்பணிகள் அப்படின்னு சொல்லும் போது கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களே இருக்கும். அது அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ப அந்த திருப்பணிகளை நீங்க செய்வீங்க. ஒருத்தவங்க கைங்காரியமா செய்வாங்க, ஒரு சில பேர் டொனேஷன்ஸ் அந்த மாதிரி பெருசா கொடுப்பாங்க. ஆன்மீக பயணத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயணத்தை செலுத்துவீங்க. காசி யாத்திரை இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க பண்ணி கண்டிப்பாக அந்த இடத்துக்குலாம் போவீங்க. நிறைய ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு சென்று தன்னுடைய இறை மாண்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க, இறை அன்பை வெளிப்படுத்துவீங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது புகழ் பெறக்கூடிய ஸ்தானமும் உங்க திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடியதாக இருக்கிறதுனால திடீர் ஏதோ ஒரு பண வரவோ பெரிய அதிர்ஷ்டமான விஷயங்களோ கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி தன்னுடைய அடுத்த பார்வை 7ஆம் சமசப்தமாக உங்களுடைய 7ஆம் பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கு. இது வரைக்கும் செகண்ட் மேரேஜ் டிவோர்ஸ் ஆயிடுச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் செகண்ட் மேரேஜ் இப்போ நடக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் வழியில இருக்கக்கூடிய லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். மூத்த சகோதரோட சண்டைங்க பிரச்சனையா இருக்கு, வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்ப சேரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மூலியமாக லாபம், உத்தியோகம் மூலியமாக லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் மூலம்னா ஸ்டார்ட் அப் பிசினஸாவா இருந்தாலும் சரி, இல்லை பிசினஸ் ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையாக இருந்தாலும், எந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்றது லாபங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். என்னைக்கோ ஒரு கிரவுண்ட் வாங்கி போட்டாங்க, என்னைக்கோ ஒரு கிரவுண்ட் வந்து அன்னைக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டாங்க, இன்னைக்கு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வருது. இது எப்படின்னு தெரியல, அது பரவாயில்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு அப்படின்னா எப்பயோ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு வந்து ப்ராஃபிட்ஸை கொடுத்தோம். அந்த இடம்லாம் வந்து ஒன்றுத்துக்கும் போவாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இடம்லாம் பெரிய அளவுல உங்களுக்கு வேல்யூஷன் கொடுத்துரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கும். யாரோ ஒரு சொத்து எழுதி கொடுங்க, ஒருத்தவங்களுடைய சொத்து ஒரு ரிலேட்டிவோட சொத்தெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ப்ராஃபிட்ஸும் சில பேர்த்துக்கு வரும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானம், அது வெற்றியும் கொடுக்கும். சித்தப்பா வழியில இருக்கக்கூடிய அந்த பங்காளி வழியில இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாம் மறைந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கு, உங்களுடைய பையன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் மேரேஜ் பண்ணி வைக்கணும், ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த வரக்கூடிய மருமகனோ உங்களுக்கு நல்ல ஒரு மருமகளோ கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் அதையும் சொல்லும். இப்ப குரு பாக்குறாரு அப்படிங்கும்போது நல்ல ஒரு பண்புள்ள மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நல்ல மனிதர்களாக வருவார்கள். அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக உங்களை ராசியை பாக்குறாரு, அப்ப உங்களே பாக்குறாரு அப்படிங்கும் போது இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அந்த தொந்தரவுலாம் மறைந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டீசன்ட் ப்ரொஃபஷனலுக்கு வருவீங்க. அதே மாதிரி உங்களை பார்த்தாலே ஒரு மதிப்பு மரியாதை கூடும். சமுதாயத்துல மிகப்பெரிய மதிப்பு கூடும். அரசியல்வாதியாக இருந்தாலும் கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாக்கும். மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல இந்த ராசிக்காரங்களுக்கு. ராசியாதிபதியே உச்சம் பெறும் போது கண்டிப்பாக இது ஒரு கோல்டன் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கோல்டன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பொற்கீசத்தை பெருசா கொடுத்துரும். பெரிய பன்மடங்கு பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். மாற்றமே அது முன்னேற்றமாக கண்டிப்பா இருக்கும். இந்த ராசிக்காரங்களே பாக்குறது உச்சகுரு அப்படிங்கிறது போது ஆடை ஆபரணங்கள் சேர்றதும் ஆடை ஆபரணங்களால லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ், ப்ரெஸ்டீஜியஸான ஒரு வரவேற்பு வெல்கம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறதெல்லாம் அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணமாகும். உங்களுடைய எல்லா ஃபேவரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நான் நினைச்சே பார்க்கலைங்க இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சுக்கோ பார்க்கல அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ நடக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா இதை யோசிச்சு வச்சிருந்தேன் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப சூப்பரா உங்களுக்கு ஃபேவரா நடக்கும். ஃபேவரான காலத்துல ஃபேவரா நடக்கும். அது உச்ச காலத்துல உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணுமோ அந்த மதிப்பை அள்ளி கொடுக்கும்.
அதே மாதிரி பணத்தையும் நல்லா சம்பாதிக்க வைக்கும். பொருளாதாரத்திலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. குரு வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாலே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த குரு வந்து மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப அட்டகாசமான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமையில 6 to 7 காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள உள்ள குரு ஹோரையில விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி சுபிட்சமான பலன்களை கண்டிப்பா இருக்கும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. என்னுடைய ஜோதிட ஆலோசனைக்கு நீங்க கால் பண்ணா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜோதிட ஆலோசனை எடுத்துக்கலாம். அது துல்லியமாக 100% உங்களுக்கு கணித்து தரப்படும் அப்படின்னு சொல்லலாம். கணித்து தரப்படும். அதன் மூலியமாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த தசாபுத்தி காலங்கள் எப்படி உங்களுக்கு சாதகமா பாதகமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சாதகமா இருந்துச்சுன்னா 100% வெற்றி அப்படிங்கிறது உறுதியாயிடும். இல்ல பாதகமா இருக்குதுன்னா இந்த கோச்சார பலன்கள் 60% உங்களுக்கு கண்டிப்பா நடந்துடும். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கணும். ப்ரீ பிளான் பண்றதுக்காக அஸ்ட்ராலஜி பாருங்க. சில விஷயங்கள் எல்லாமே முன்னே இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சா அதுக்கு நீங்க ப்ரிப்ரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது உங்களுடைய தற்காப்புக்கு என்ன பண்ணிக்கணுமோ அது பண்ணிக்க முடியும். அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க இந்த அஸ்ட்ராலஜியை பயன்படுத்த முடியும். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.